ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி திருச்சி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு ஒரு $1 மில்லியன் கொஷினாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் லாங் வெயிட்டிங்க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்போவும் எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன தீர்வுலாம் சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை என்ன ஆகும் அப்படின்றத அந்த வீடியோவில் ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா as usual நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்பவுமே மார்க் டெஸ்ட் போடுவோம். 10 டெஸ்ட் 10 மார்க் டெஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ வித் ஆன்சர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 140 கொஷின் இன்ட்டு 10 கொஷின்ஸ் கொடுப்போம். நார்மலாக 1400 கொஷின் 100க்கு ஆஃபர் கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த வருஷம் அந்த கொஷின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது சம்மந்தமாக 10 மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதணும். ஸோ ₹100 தான் உங்களுக்கான பேமெண்ட். அது வேணுங்கிறவங்க இந்த 7708197381 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால்ஸ் பண்ண வேணாம். அது சம்மந்தமாக மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் தருவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் வர்றப்பே ஒரு ஏஜ் இஷ்யூஸோட ரொம்ப ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜோடு வந்தது. ஸோ அது வர்றதுக்கே லேட்டு. சரி அதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா முடியல. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோர்ட் கேஸில் போய் மாட்டிச்சு. அது ஓகே, அது ஒரு 6 மாதம் கிட்ட இழுத்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3-4 டேஸ் முன்னாடி ஒரு ஜிஓ ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்துருச்சு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கேண்டிடேட் ஒரே எக்ஸாம்ன்ற ஒரு தெரிவு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது, பிஇடி இருக்குது அப்படின்றது வந்தது. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வருமானு பார்த்தா இன்னும் இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதவே தெரியுது. ஆக்சுவலாக என்னென்னா, நார்மலாக தமிழ்நாட்டில் குரூப் 1 டிஎஸ்பிலேருந்தும் எஸ்ஐலேருந்து போகிறவங்களுக்கு வண்டலூரில் ட்ரைனிங் ஒன்றா தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் அப்படி தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ டிஎஸ்பி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாங் வெயிட்டிங்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக வெயிட் பண்ணி, ஸோ அது வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கடைசியாக லாஸ்ட்டு 10 டேஸ் முன்னாடி அவங்களுக்கு ட்ரைனிங் போட்டாங்க. ஸோ எஸ்ஐ வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இப்போ அவங்க ட்ரைனிங் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஐ இன்னும் கிளியர் ஆகலை. அதாவது 2023-24 எக்ஸாம்ஸ் ட்ரைனிங் அனுப்பலை. ஸோ இப்போ அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குமா அப்படின்னா, மேபி இந்த எக்ஸாம்ஸ் வச்சு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வச்சுட்டு ஃபிசிக்கல் வச்சுட்டு வெயிட் பண்ணால் அதுவும் இடிக்கும் இதுவும் இடிக்கும். ஒன்று அந்த கோணத்தில் வெயிட் பண்ணுறாங்களா, 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரே டைமில் கையில் வச்சுக்க முடியாது. இப்போ டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா, கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கும், இந்த பக்கம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேட் நமக்கு தெரியும், ஒரு 10 நாள் 15 நாளில் முடிஞ்சு போயிடும், அப்பாயின்மெண்ட் லெட்டர் அமைச்சிருவாங்க. பட் இதை அப்படி பண்ண முடியாது. ஸோ கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ அது சேம் சைடஸ் டிஎன்எஸ்ஆர்பிக்கும் என்ன முடிவு எடுப்பாங்க, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களான்றது நமக்கும் தெரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் சைடு வச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டை எங்களுக்கு சேர்த்து நடத்திட்டு மேபி ரிசல்ட்டு கூட வெயிட் பண்ணலாம், இல்லை ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் ஸ்டேஜ் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லாங் வெயிட்லேயும் இருக்கான்னு கூட முடிவு பண்ணலாம். ஸோ அவங்க ஃபைனல் ரிசல்ட் தான் விடக்கூடாது, இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கப்போ அப்படின்ற ஸ்டேஜில் கூட பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப எக்ஸாம்ஸ் நடத்தினா நவம்பர் டிசம்பரில் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேட் கொடுத்துட்டு வாங்க. இப்போ என்னென்னா, ஒரு சைடு பார்த்தோன்னா கிளியராக இருக்குது ரூட்டு, ஃபிசிக்கல் தெளிவாக கொடுத்துட்டு, ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபிசிக்கல் இருக்குது. பட் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்கவங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டியில் பண்ணிட்டாலே அவங்க உள்ளே போயிடலாம். ஸோ அதனால் அது இஷ்யூஸ் வராது. ஸோ இப்போ நமக்கு ஒன்று அந்த இஷ்யூஸ் தான் அப்படின்ற எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் டேட் நமக்கு இன்னொரு 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். மேக்ஸிமம் நவம்பர் டிசம்பரில் கொடுத்துருவாங்க. இல்லை பட் ஆனால் இல்லை இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் போட்டு தான் ஆகணும்னு வெயிட் பண்ணாங்கன்னா அது எப்போ வரும்ன்றது நமக்கு இன்னும் டீட்டெயில் தெரில. பட் ஆனால் கன்ஃபார்மாக ஒன்று தெரியும், நம்ம எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாம் வருஷம் காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. 0.5ல் போஸ்டிங் போகிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த தடவை வேகன்சிஸ் கொஞ்சம் மேபி வெயிட் பண்ணுறதுனால ஒரு 100, 50, 100 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அது பெரிய இம்பாக்ட் பண்ணாது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வெறுத்து போகாதீங்க. ஸோ ஒரு இதை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்ற பழமொழிலாம் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு 1 இயரில் முடியுது. ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் அந்த ப்ராசஸ் ரொம்ப லாங் ஆகும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பேப்பரில் வரும், அதை அப்ளை பண்ணுவோம் மேனுவலாக, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் மேனுவலாக வரும், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் பேப்பர் மேனுவலாக. ஸோ இந்தளவுக்கு அட்வான்ஸாக இல்லை. ஸோ அது திருத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே லெட்டர் வரும். ஸோ இப்போனா ஒரே நாள் நெட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் லெட்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 இயர் ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். அதனால் இதுக்கெலாம் ரொம்ப ஒரு டைமிங் மீடியாஸ் மூலமாக பயப்படுறோம். ஸோ பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் படிச்சுட்டே இருங்க. 140 கொடுத்தா 135 எடுப்பேன், 136 எடுக்க முடியும். ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ நான் டாப்பில் வருவேன் அப்படின்ற அளவுக்கு ரெடி பண்ணிக்கங்க. ஸோ இது உங்களுக்கு சமாதானப்படுத்துகிற வீடியோ இல்லை, ஒரு
ப்ராக்டிக்கலாக இதுதான் வீடியோ. என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் நம்ம ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்த பிறகு பரபரன்னு ஆயிடுவீங்க. அப்படி தான் பிசிக்கு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் விட்ட பிறகு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எக்ஸாம் வந்துருச்சு டைம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ எதுக்கும் அப்படி வரலாம். இன்றைக்கோ நாளைக்கு கூட நமக்கு எக்ஸாம் டேட் வந்துடலாம். பட் அது பிறகு உங்களால் ரிவிஷன் பண்ணுறதுக்கோ படிக்கிறதோ டஃப். ஸோ யோசிக்காதீங்க. ஸோ படிங்க. நம்மகிட்ட அந்த 10 மார்க் டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்குது. 99 ரூபாய்க்கு திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸோடு வந்திருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில் வேணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த விதத்துலையும் மனசு தளர விடாதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.